பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 சைடாக வந்துட்டு நான் பிரிச்சுட்டு, ஒரு சைடில் பார்டர் டிசைனே இல்லாமல் நான் வந்துட்டு 2 டிஃப்ரெண்ட் டிசைன் வந்துட்டு போட்டிருக்கேன். இன்னொரு சைடில் பார்டர் டிசைன் போட்டு 2 டிஃப்ரெண்ட் சைடு வந்துட்டு போட்டிருக்கேன். இதை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக அந்த பார்டர் டிசைன் போட்டிருக்கிறது தான் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அப்படி போட்டால் தான் அழகாகவும் இருக்கும். நீங்கள் பார்டர் டிசைனே இல்லாமல் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் போட்டிருக்க 2 டிசைனுமே ஏதோ ப்ராக்டிக்ஸ்க்காக போட்டிருக்க மாதிரி இருக்கும். இன்னொன்று, கண்டிப்பாக எந்த ஆர்டிஸ்ட்டும் அப்படி போட மாட்டாங்க, அது ஒரு ரீசன். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2மே வந்துட்டு எதுக்காக இந்த டிசைன் போட்டிருக்காங்க, 2மே கிட்ட கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு வித்தியாசமாக இருக்குது, ஏதோ குறையிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற தாட் வந்துட்டு கண்டிப்பாக கிளைண்ட்டுக்கு வரும். ஸோ அதனால் மேக்ஸிமம் ஒரு டிசைன் முடியும் போதும் பார்டர் டிசைன் வந்துட்டு மஸ்ட்டு. பார்டர் டிசைனை விடவே கூடாது. எப்போவுமே ஒரு டிசைன் முடியும் போதும் கண்டிப்பாக நம்ம வந்துட்டு பார்டர் டிசைன் போட்டே ஆகணும். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்டர் டிசைன் வித்தவுட் பார்டர் டிசைன் போட்டு நான் போட்டிருக்கேன். இதுக்கும் செகண்ட் இருக்கிறதுக்கும் நீங்கள் வந்துட்டு நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வந்துட்டு புரியும். கண்டிப்பாக பார்டர் டிசைன் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கே புரியும். நெக்ஸ்ட்டு வந்து ஷேப்பில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டாம் ஷேப் அப்படின்னு சொல்லுவோம். 2 சைடும் கர்வியாக வந்து மேலே ஷார்ட் எட்ஜ் வந்துட்டு வரும். ஸோ இது வந்துட்டு டாம் ஷேப்பு. இந்த டிசைன் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு ஸ்டார்ட் அப்பில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க அந்த டிசைனை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஷார்ப் டாம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு பார்த்தது டாம் ஷேப்பு, செகண்ட் வந்துட்டு ஷார்ப் டாம். நம்ம நார்மலான ஸ்கொயர் ஷேப் போட்டு மேலே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணாமல் நம்ம ஷார்ப்பாக வந்துட்டு அந்த எட்ஜை கொண்டு வந்திருக்கோம். இதுதான் வந்துட்டு ஷார்ப் டாமு. இந்த 2மே வந்துட்டு பேசிக், எப்படி சொல்கிறது, அந்த 2மே வந்துட்டு அதிகமாக மெஹந்தியில் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டார்ட் அப் டிசைனு. அண்ட் அது போக இந்த 2மே வந்துட்டு இந்த ஷேப் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் அப் போட்டிங்க அப்படின்னா இது வந்துட்டு உங்களோட மெஹந்தியை வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒன்னாக வந்துட்டு காட்டும். ப்ரொஃபஷ்னலாக இருக்கிற மாதிரி வந்துட்டு இந்த டிசைன் வந்துட்டு காட்டும். நீங்கள் சிம்பிளாக உள்ள ஒரு நெகட்டிவ் ஃபில்லிங் போட்டு சுற்றி இந்த ஷேப்பை சுற்றி ஹம் போட்டு டாட் வச்சிட்டிங்கன்னா கூட ரொம்பவே எலகண்ட்டாக தெரியும் இந்த டிசைன். ஸோ அதுக்காக இது யூஸ் பண்ணுறது. இல்லை பேசிக்கான எலமெண்ட் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஹாஃப் சர்க்கிள், அப்புறம் நம்ம டாம் போட்டோம்ல அதே வந்துட்டு இது லீஃப் மாதிரி, ஹாஃப் லீஃப் மாதிரி வரும் அந்த டிசைனு. அப்புறம் கோபின்னு சொல்லுவோம்ல, டியர் ட்ராப்ஸு, அந்த டிசைனு. அப்புறம் சர்க்கிள் யூஸ் பண்ணியும் ஸ்டார்ட் அப் போடுவோம். ஸோ சர்க்கிள் யூஸ் பண்ணி போடுற ஸ்டார்ட் அப், அதாவது ஹாஃப் வந்து ஸ்டார்ட் அப்க்கு மேலே இருக்கும், ஹாஃப் வந்துட்டு நம்ம நெகட்டிவ் ஃபில்லிங் போடுவோம்ல அந்த ஏரியாவில் இருக்கும். கிரிட்ஸு அது மாதிரி விஷயங்கள் போடுவோம்ல அந்த ஏரியாவில் இருக்கும். ஸோ இந்த நான் வந்துட்டு பேசிக்கான ஷேப்ஸு. நம்ம வந்து செக்ஸு ஆர் கிரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் வந்துட்டு ஒரு ஃபில்லிங் எலமெண்ட் மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ செக்ஸ் ஆர் கிரிட்ஸ் இதில் வந்துட்டு மொத்தம் 3 டைப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு அன்ஈவன் கிரிட். இப்போ இதான் ரொம்பவே ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்தது இந்த கிரிட்டு தான். ஆக்சுவலி என்னோடய ஃபேவரட் ஒன்றும் கூட. இது நம்ம வந்துட்டு இந்த கிரிட்டு வந்து ரொம்பவே ஈஸி தான். நம்ம மெஹந்தி கோணம் ஷேக் பண்ணால் மட்டும் போதும், அது பேசாமல் போய்கிட்டே இருக்கும். அப்புறம் கிரிட்டு வந்துட்டு கிரிட்டிலே 2 டைப்ஸ் இருக்குது. ஸ்ட்ரைட் கிரிட்டு, அப்புறம் நான் இப்போ போட்டுட்ருக்கேன்ல இந்த கிரிட்டு. ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது வந்து நம்ம நார்மலாக லைன் போட்டு பிரிப்போம்ல நம்பர்ஸ் எழுதுறதுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு, அது மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு சில இடத்துல மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் காமனாக யூஸ் பண்ணுற கிரிட். ஓகேவா? எனக்கு ஃபிங்கர்ஸில் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா கூட இது அதில் பட்டுன்னு வந்துட்டு அட்டாச் ஆகிப்பான். ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு ரொம்பவே ஃபேவரட்டான கிரிட் வந்துட்டு இந்த கிரிட்டு தான். அண்ட் இது வந்து ரொம்ப ஈஸி தான். ஸோ சென்டரில் டாட் வைக்கிறதாலும் வைக்கலாம், அப்படியே விடுறதுனாலும் வரலாம். தட்ஸ் யுவர் விஷ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டபுள் லைன் கிரிட் தான் பார்க்க போகிறோம். டபுள் லைன் கிரிட்டுங்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம நார்மலாக சிங்கிள் லைன் போட்டு கிரிட் பிரிப்போம்ல, அதே வந்துட்டு டபுள் லைனாக போட்டு பிரிக்கிறது தான் டபுள் லைன் கிரிட்டு. இந்த கிரிட்டும் நீங்கள் எங்கேனாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் அன்ஈவன் கிரிட் வந்துட்டு எந்த இடத்துலனாலும் நீங்கள் ஃபிங்கர்ஸில் கொண்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டபுள் லைன் போடுறீங்கன்னா அது கொஞ்சம் வந்துட்டு ஸ்பேஸ் கன்சியூமிங்காக இருக்கும் டபுள் லைன் கிரிட். அதனால் டபுள் லைன் ட்ரிப்பிள் லைன்லாம் வந்து நீங்கள் பிரிஸ்டில் அது மாதிரி இடங்கள்ல நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒன்றும் தெரியாது. ஃபிங்கர்ஸில் வந்துட்டு இந்த கிரிட் கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணால் அவ்வளவோ நீட்டாக இருக்காது, ரொம்ப இடத்த பிடிச்சி போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு ட்ரிப்பிள் லைன். நம்ம டபுள் லைன் போட்டோம்ல அதிலே எக்ஸ்ட்ரா ஒரு லைன் ட்ரிப்பிள் லைன் போட்டு நம்ம வந்துட்டு கிரிட் பிரிக்கலாம். இந்த ட்ரிப்பிள் லைன்லலாம் உள்ள சென்டர் ஃபில்லிங் எலமெண்ட்லாம் போட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும் உண்மையாகவே.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போது அன்ஈவன் கிரிட் வந்துட்டு நான் உங்களுக்கு எந்த இடத்துலலாம் வரும் அப்படிங்கிறத பிரித்து காட்டுறேன். அன்ஈவன் கிரிட்டை வந்து நமக்கு அதிகமான ஸ்பேஸ் இருந்தால் தான் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியமே கிடையாது. இப்போ நான் நார்மலாக ஒரு டிசைன் மட்டும் ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு எனக்கு 2 சைடு வந்துட்டு ஸ்பேஸ் இருக்குது. சென்டரில் இருக்க இடத்துல வந்துட்டு நான் வேறு ஏதோ வந்துட்டு ட்ரா பண்ணிட்டேன். எனக்கு இந்த 2 சைடும் என்ன போடுறதுன்னு தெரியல. அண்ட் எனக்கு டைமும் ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் போடுற டிசைனும் ரொம்பவே நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எவ்வளோ குட்டியான ஸ்பேஸ் இருந்தாலும் இந்த அன்ஈவன் கிரிட்டை யூஸ் பண்ணலாம். இந்த அன்ஈவன் கிரிட்டோட பெனிஃபிட்டே வந்துட்டு இதுதான். எவ்வளோ சின்ன ஸ்பேஸாக இருந்தாலும் பட்டுன்னு அட்டாச் ஆகிக்கும். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நான் இதை வந்துட்டு போட்டு காட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா, இன்னொரு பாக்ஸ் போட்டு நான் என்ன பிரித்து காட்டியிருக்கேன் அப்படின்னா, நம்ம மெஹந்தியில் வந்துட்டு நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்க, ரெஃபரன்ஸ் இமேஜை நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். சென்டரில் பார்டர் டிசைன் போட்டுட்டு சைடில் 2த்துலேயும் கிரிட்டு போடுவாங்க. இல்லைனா சைடில் வந்துட்டு ஃபில்லர் டிசைன் போடுவாங்க. ஸோ இல்லை எனக்கு ஃபில்லர் டிசைன் யூஸ் பண்ண முடியாது, டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சென்டரில் பார்டர் போட்டுட்டு 2 சைடும் கூட கிரிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த பாக்ஸ் போட்டிருக்கேன்.